மறுபடியும் தடுத்தா ஒரு கை ஒரு பார்க்கால் வாங்கிடுவான். ஆமா சரி போறீங்களா? போறீங்களா? போய் வர 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 வரதா என்ன போறீங்களா? படி போறீங்களா? படி போய் போய் போறீங்களா? ஒரு மேல வந்துச்சு பாரு மோளர் ரெடி பண்ணணும். விடப்பெற்று விட்டோம். யார கோரி எங்க வந்துடும்? அதான் அருணாகிய சிவபெருமான கோரி செய்து மண்ணை கூட்டி அருணாகிய பரமனை நோக்கி தவம் செய்ய போகின்றேன். அருணாகிய பரமனை நோக்கி தவம் செய்து நாரதர் என்ன சொன்னார்? ஆமா அதான் சொன்னாரு. அருணாகிய பரமனை நோக்கி தவம் செய்து வரவில்லை என்றால் யாகத்தை வளர்த்து என்னுடைய சதையாக அறுத்து போட்டு யாகம் செய்ய வேண்டும் தெரிந்தால் அது முக்கியமா குஞ்சாத்து போட சொன்னார். அப்படி இல்லை என்றாலும் என் உயிரை மாற்றிக்கொள்ள இது வேலை காத்திருக்க வேண்டும். இப்போது அவர் பூஜை செய்து லிங்க பூஜை செய்து அவரை அழைத்தால் வருவார். Hey!
படிக்கிறேன் படிக்கிறேன் கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன் அரை அரை மகாதேவா சப்போலிக்கா ஸ்ரீதேவி ஈசா ஈசா பூஜை பண்ணுவாங்க ஆமா கடை இருக்குதுன்னு சொல்ல
அரகரா மகாதேவா காலகண்டா திரிநேத்ரா இது வேலை வந்து கருமையாளே அப்பா ஈசா ஐயா கங்கா துரை கங்கா துரை கங்கா பக்கத்துல என்ன தூக்கி ஏப்பி விட்டுருங்க சும்மா இல்ல சிவனை கோரி பூஜை செய்ய போறாங்க அப்புறம் ஆட்டோக்கார சொல்லணும் எங்க மேல குறை சொல்லக்கூடாது உங்க பக்கத்துல யாரா ஏப்பி விட்டுருங்க அரோகரா பொண்ணு எல்லாம் அரோகரா பொண்ணு ஏன் புண்ணிய பாக்கலாம் Yeah.
உங்களுக்கு பொய்யா சொன்னேன் தண்ணியா போட மாட்டேங்கிறேன் நான் அரோகரத்தை கத்திக்கிட்டு போடுங்கயா வெளித்தனை கத்துறேன் நான் கூப்பிடுறேன் அரோகரை போடுறது யாரும் தூங்க கூடாதுமா அந்த பதில் வந்து சிவனை போய் சிவனுடைய இது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் சரி சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்குது அரோகரை 10 நாளைக்கு அரகரை தான் போடணும். அரோகரை தான் போடணும் கைலாயவாசா இது வேலை காத்து அரோகரா அதெல்லாம் போடக்கூடாதுங்க. திருநீல கட்டா எங்க இருக்கின்றாயோ ஆமாங்க. திருநீர் தீசா அண்ணாமலை யாரு அண்ணாமலை அம்மனை எங்க இருக்கின்றாயோ யாகத்தை வளர்த்து அவன் வரவில்லை யாரு ஈசன் பரமகடவுள் பையவா 2011 படைத்த முக்கந்தாய பரமகடவுள் வரவில்லை. எப்படி வந்தது அவனுக்கு 2011 சொல்லு. அது தெரியணும் உனக்கு. தேவையா அதாவது கண்ணி வரது கேளுங்க. எனக்கு தெரியாம கராஜா காசை போட்ட முதல்ல சொல்ல வச்சுக்கிறடா. அப்படி யாகத்தை வளர்த்து வரவில்லை. என்னுடைய திசையை அறுத்து போட்டு வந்துருவான். யாகத்தை வளர்த்து தன்னுடைய திசையை அறுத்து போட்டு வரவில்லை. என்ன திறமை செய்ய போறோம்? தலைக்கிறா தேவையானமா எங்களால முடியாது. நான் நிக்கிறேன். இப்படி பண்ணி தலையா போது ஐயா நீ சொல்ற வேலை காலால அவர் சொல்ற வேலை எப்படி செய்யணும்? அவர் சொல்ற வேலை எப்படி செய்யணும்? தலைக்கீழா நின்று தவம் செய்தேன். அதற்கு வரவில்லை. என்னுடைய உயிரை மாற்றி விடுறேன். செத்தா வரணும். அவர் சத்த போறா உனக்கு சாப்பிட்டு அம்மா சாப்பிட்டு எப்படி என்றால் பத்மாசூரன் பட்டவர் தலைக்கே நின்று தவம் பண்ணி தவம் செய்தார். யாரை நோக்கி? பரமகடவுளை நோக்கி. பரமகடவுளை நோக்கி. ஆமா. தன்னுடைய சதையை அறுத்து அந்த ஏகத்துல போட்டான். அந்த ஏகத்தில் போட்டு விட்டான். எலும்பு கொடுத்தாங்கிற ஆளு இருக்கிறது. அப்ப கூட ஈசன் வரவில்லை. நம்ம இவ்வளவு பக்தியா நம்ம செய்யறோம். வரவில்லை. இந்த உயிரை எதுக்கு நம்ம வச்சுக்கணும் இருப்பது அப்படி என்று இந்த ஏகத்தில் இறங்க அந்த பரமகடவுளானவர் தர்பார் அன்னவர் கதை தொடரும்.
வணக்கம் தனக்கு அழகாகட்டும். வணங்குவது எல்லாருக்கும் அழகாகட்டும். நீ வாங்கிட்டு தாங்கிற இது ஏன்டா குளிர்தா? ஓஹோ சரி தம்பி, இது என்னடா சபை? இது என்ன சபை? குசுட்டா சபை. அதுக்குதான் ஒரு பழமொழி இருக்கு, புத்தகம் அமைதியாக இருக்கும், படித்தவன் ஆட்டம் போடுவான், பின்னும் அமைதியாக இருக்கும், அதை தூக்கி செல்பவன் ஆட்டம் போடுவான், பாட்டில் அமைதியாக இருக்கும், உன்ன மாதிரி குடித்தவன் ஆட்டம் போடுவான். அதுக்கு பேர் தான் இந்த உலகத்தில் நடப்பது எல்லாம் தலைகீழாகத்தான் நடக்கும். அதுக்கு பேர் தான் தலையெழுத்து. இன்னைக்கு நீ பேசணும், நான் இன்னைக்கு கேட்கணும்னு என் தலையில ஆண்டவன் எழுதிட்டு இருக்கிறான். ஓஹோ சரி, அப்படி இருந்தாலும் தம்பி கருங்கடலை போல் கட்டுப்பாடும். எப்படி கருங்கடலை போல் கட்டுப்பாடும்? கடலை பாத்திருக்கியா? கருங்கடலை பாத்திருக்கியா? என்னதுரா கருங்கடல் என்றால் இந்திய பெருங்கடலுக்கு அந்த பக்கம் இருக்கிறது கருங்கடல். கடல் என்பது கடல் வந்து கருங்கடல். பாக்குறதுக்கு மேல பாத்தியான கருப்பா தான் இருக்கும், ஆனா உள்ள போய் பாத்தியான வச்சுக்கோ அமைதியா இருக்கும். மேல பார்க்கும் போது ஆக்ரோஷமா இருக்கும், உள்ள போய் பாத்தியான அமைதியா இருக்கும். அந்த மாதிரி கருங்கடலை போல் கட்டுப்பாடும், கடலை போல் சிறப்பும், அரபி கடலை போல் அடக்கமும். அப்படி இருந்தாலும் யார் யார் இருக்காங்க? 4 வேதம், 6 சாஸ்திரம், 18 புராணம், 32 தர்ப்பம், 48 யாகம், 64 கலை கணிம், 96 தத்துவம், 28 கீதை, அனைத்தையும் நற்றுணர்கள் தந்த கலை மான் கடந்த சபை முன்பதாக இருக்கும் பொழுது நான் வந்திருக்கிறேன். யார் என்று அறிந்தாயா? இல்ல நான் சொன்ன வார்த்தை புரிந்தாயா? இல்ல நான் வந்திருக்கிறத பார்த்தா யார் என்று தெரிந்தாயா? ஒரு புரியல மகாராஜா. புரியல
சாமியா? ஐயோ சாமி சாமி. உனக்கு காலண்டா தூது வச்சு எடுத்தானா டோய்டா? என் மோன வேற வேஷம் கட்டி இருந்தா ஐயா, கல்பி உன் உன்னதரை தெரிந்தாலும் ஓ. உன் உண்டோதரை தெரிந்தாலும் மக்களுக்கு தெரிய வேண்டும். சொன்னால் மறுவிளக்கம் ஐயா. ஓஹோ, என்னுடைய பக்கத்தில் இருக்கும் நந்திகேசவன் உனக்கு என்னுடைய விளக்கம் தெரியும், மத்தது தெரிவிச்சா தெரியும். இந்த வட்டியை போட்டு கொல கொலன்னு ஆகுறீங்களா என்ன அப்பா? நீ சாப்பிடு, அது உனக்கு தான் கரெக்டா இருக்கும். தம்பி சாமி சாப்பிடலாம். ஏத்த தேங்காவையா? சரி தம்பி, ஒன்னு சொல்லட்டுமா? சிற்பிகள் கட்டிடும் திருக்கோவில் உள்ளாக தற்பரன் வாழ்வதுண்டோ, பூதம்பா தற்பரன் வாழ்வதுண்டோ. நான் தூக்கம் வருதா? இந்த சிற்பிகள் கட்டிடும் திருக்கோவில் உள்ளாக அந்த தற்பரன் வாழ்வதுண்டோ, பூதம்பா தற்பரன் வாழ்வதுண்டோ. இந்த தற்பரன் வாழ்வதுண்டோ. தம்பி, சிற்பினா யாரா? சிற்பினவா? ஆ. கலை சொல்லுங்க. இப்பதான் அறிவு இருக்கிற மாதிரி பேசுற. யாரு? சிற்பி வேலை தான் சரியா? தம்பி, சிற்பிகள் வேலை வந்து சாதாரணமா வராது. சிற்பியோட அருள் வேணும்னா விஸ்வகர்மாவுடைய அருள் இருக்கணும். விஸ்வகர்மா யார் தெரியுமா? அந்த காலத்தில் தேவர்களுக்கு எல்லாருக்கும் சிலை செய்து தந்தவர், கோட்டை கட்டி தந்தவர், சிலையை செய்தவர். திருப்பதியில இருக்குது பாரு, அந்த சாமியை செஞ்சவரே அவர் தான் விஸ்வகர்மா. ஆமா, அப்படியேப்பட்ட விஸ்வகர்மாவுடைய அருள் இருந்தாதான் நீ சிற்பி ஆக முடியும். பரவாயில்லையே, அவர் அருள் கொஞ்சமான இருக்குதாட்டுக்குது. சரி, சிற்பிகள் கட்டிடும் திருக்கோவில் உள்ளாக சாமி இருக்கா? கோயில் உள்ள எங்க சாமி இருக்குதா? ஏன்? கண்ணுதான் வச்சுக்கிறாங்களா? ஓஹோ, அந்த சாமியானது கோயில் உள்ள இல்லன்றியே, வேற எங்க இருக்குன்னு கேக்குறியா? என்னத சொல்லணும்? சாமி எங்க இருக்குன்னு உனக்கு தெரியல, அந்த கோவில் உள்ள சாமி இல்லன்னு சொல்றியே, வேற எங்க இருக்குன்னு கேக்குறியா? தம்பி, அந்த சித்த ஸ்தலங்களில் இருக்கின்ற தெய்வம் போல் இந்த சுத்த ஸ்தலங்கள் உண்டோ, பூதம்பா சுத்த ஸ்தலங்கள் உண்டோ. இந்த சித்த ஸ்தலங்களில் இருக்கின்ற தெய்வம் போல் எங்கமே இல்ல. எப்படி தெரியுமா? ஒரு கோவில்ல சாமி இருக்குன்னா அது என்னைக்கான வந்து உங்களுக்கு கோவில் கட்டுன்னு சொல்லியிருக்கா? எனக்கு கும்பாபிஷேகம் செய்யும் சொல்லியிருக்கா? எனக்கு ஆடு வெட்டு கோழி அருன்னு சொல்லியிருக்கா? அது யார் மூலியம் வந்து சொல்லுது? நம்ம மனசுல வந்து எனக்கு கோவில் கட்டு, எனக்கு கும்பாபிஷேகம் செய்ய அப்படின்னு நம்ம மனசுலதான் வந்து சொல்லுது. நம்மளா தோணிதான் செய்யறோம்.